உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டன்டான கோதுமை மாவு வச்சு குழிப்பணியாரம் செய்ய போறாங்க. இது கார பணியாரம், இனிப்பு பணியாரம் ரெண்டுமே செய்யலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இனிப்பு பணியாரம் குழந்தைங்கள ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது காலையில நேர டிஃபனாவும் கொடுக்கலாம், அல்லது மாலையில நேர ஸ்நாக்ஸாவும் செஞ்சு கொடுக்கலாம். நம்ம வீட்டுல மாவு இல்லை, நம்ம தோசை இட்லி மாவு இல்லை, பணியாரம் செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா டக்குன்னு இன்ஸ்டன்டா கோதுமை மாவு வச்சு இந்த மாதிரி இனிப்பு கார பணியாரம் நீங்க செஞ்சு கொடுக்கலாங்க. அது எப்படி செய்யறது அப்படிங்கறத ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 40க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கோதுமை மாவு இனிப்பு பணியாரம் செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1/2 கிலோ, நாட்டு சர்க்கரை 300 கிராம், சோடா உப்பு 1 பிஞ்ச், ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன், தேங்காய் 1/2 மூடி. கோதுமை மாவு கார பணியாரம் செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1/2 கிலோ, சின்ன வெங்காயம் 150 கிராம், பச்சை மிளகாய் 4, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இப்ப கோதுமை மாவு கார பணியாரத்துக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாம் நம்ம லேசா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதக்கிறதுக்காக நம்ம ஒரு சின்ன வடை சட்டி வச்சாச்சு. அதுல 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்க கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்ததா கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் வதங்கணுங்கிறது கிடையாது. ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இதை அப்படியே நம்ம ஆற வைக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மாவோட சேர்த்து கலந்துக்கலாம். இனிப்பு பணியாரத்துக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிற கோதுமை மாவை ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். அடுத்ததா அதுக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இனிப்பு கொஞ்சம் அதிகமா வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்க சேர்த்துக்கலாம். நம்ம கரண்டி வச்சு கூட மிக்ஸ் பண்ணலாம். இதை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது கட்டி இல்லாம இருக்கணும். அதனால ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி கலந்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம கரைச்சாச்சு. இது சர்க்கரை எல்லாம் நல்லா கரையணும். அதனால கொஞ்சம் கெட்டியாவே இருக்கட்டும். இந்த அளவுக்கு கரைச்சிருக்கோம். கொஞ்சம் சர்க்கரையெல்லாம் கரைஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்டம் ஆகும். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பதத்தில் இருக்குது. இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் டு 1/4 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். ஏன்னா சர்க்கரையெல்லாம் அங்கங்கே சின்ன சின்ன கட்டியாக இருக்கும். அதெல்லாம் நல்லா கரையணும். அதுக்காக அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். கடைசியாக தான் சோடாப்பூ சேர்த்தணும். இப்போ நம்ம சேர்த்த வேண்டாம். அடுத்ததாக கார பணியாரத்துக்கு நம்ம கலந்துக்கலாம். அதுக்கு எடுத்து வச்சிருக்கிற மாவை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் இதுலேயே சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கட்டி இல்லாம கரைச்சிக்கலாம். இந்த பதத்துக்கு நம்ம கரைச்சாச்சு. ஏற்கனவே வெங்காயத்துல உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு பார்த்துட்டு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு பத்தல, உப்பு சேர்த்தியாச்சு. அது கூட பார்த்தீங்கன்னா 1 பிஞ்சு சோடா உப்பு சேர்த்தணும். எப்பயுமே பணியாரம் ஊற்றும் போது தான் சோடா உப்பு சேர்த்தணும். இப்போ இந்த சோடா உப்பு சேர்த்துட்டு கலந்துட்டு உடனடியாக நம்ம பணியாரம் செஞ்சுக்கலாம். நம்ம கோதுமை மாவுங்கிறதுனால கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்தணும். கோதுமை மாவு பணியாரம் செய்யறதுக்கு 2 மாவையும் நம்ம கலந்து வச்சாச்சு. இனிப்பு மாவு ஒரு 1/4 மணி நேரம் ஊறணும். அதனால நம்ம மூடி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம கார பணியாரம் செஞ்சுக்கலாம். அதுக்கு அடுப்பு மேலே ஒரு பணியாரக்கல் வச்சுக்கலாம். பணியாரக்கல் சூடானதும் ஒவ்வொரு குழியிலும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவை இதில் சேர்த்து பணியாரமாக செஞ்சு எடுத்துக்கலாம். பணியாரம் ஊற்றுனதுக்கப்புறம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சதுன்னா சீக்கிரமாக கரிஞ்சிரும். ஆனால் உள்ளே வேகாமல் இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும்.
பணியாரம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்படி குத்திட்டு நம்ம எடுக்கும் பொழுது ஒட்டாமல் வரணும் பணியாரம். இப்போ நம்ம வெந்துருச்சு, எடுத்துடலாம். கோதுமை மாவு கார குழிப்பணியாரம் ரொம்பவே சூப்பரா செஞ்சு முடிச்சாச்சுங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்டா டேஸ்டியா இருக்கு. அடுத்ததா நம்ம கோதுமை மாவு இனிப்பு பணியாரம் செய்ய போறோம். அதுக்கு நம்ம கலந்து வச்ச மாவை நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். சர்க்கரை எல்லாம் கரைஞ்சிருக்கும். இந்த டைம்ல நம்ம 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு அதையும் நம்ம குழிப்பணியார கல்லுல எண்ணெய் ஊத்தி குழிப்பணியாரமா செஞ்சு எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம கோதுமை மாவு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துல உடனடியா இனிப்பு பணியாரம் கார பணியாரம் நம்ம செஞ்சு முடிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா செய்யலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். இனிப்பு பணியாரம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதுல வேணா நீங்க தேவைப்பட்ட நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ஒரு நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தா தேங்காவை ஸ்கிப் பண்ணிட்டு செஞ்சு கொடுத்து பாருங்க. ஒரு நாள் 2 நாள் வச்சு கூட சாப்பிடலாம். கார பணியாரம் உடனடியா சாப்பிட ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம கோதுமை மாவு அப்படின்னு சொன்னாவே நம்ம வந்துட்டு சப்பாத்தி பூரி அந்த மாதிரி நினைக்காம இந்த மாதிரி உடனடியா ஒரு பணியாரமும் நம்ம செஞ்சுக்க முடியுங்க. நம்ம அரிசி மாவு இருந்தாதான் பணியாரம் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த கோதுமை மாவு கார பணியாரம் இனிப்பு பணியாரம் ரொம்ப ரொம்ப சாஃப்டா டேஸ்டியா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.